Subscribe for more content. Next sum, example 3.5. Sum 3 linear equation கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணனும். So இத நான் first equation எடுத்துக்கிறேன். x plus 2y minus z equal to 5. So the equation 1. இது second equation. x minus y plus z equal to minus 2. Second equation. இது third equation. Minus 5x minus 4y plus z equal to minus 11. இது third equation. So first ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எது? x plus 2y minus z equal to 5. செகண்ட் ஈக்குவேஷன் x minus y plus z equal to minus 2. இதுல z வந்து நம்ம டைரக்டா கேன்சல் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 2x 2y minus y என்ன வரும்? plus y equal to 3. So இந்த ஈக்குவேஷனை நம்ம fourth ஈக்குவேஷனா கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்டை சப் பண்றோம். 2 and 3. செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு x minus y plus z equal to minus 2. தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு minus 5x minus 4y plus z equal to minus 11. ரெண்டுத்தையும் சப் பண்ணும். இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணலாம். இது கேன்சல் பண்ற மாதிரி இருக்கு. சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க மைனஸ்னால பிளஸ், மைனஸ் இருக்கு பிளஸ், இங்க பிளஸ் இருக்கு மைனஸ். இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆயிடும். இப்போ இதை சப் பண்ணோம்னா பிளஸ் 5x, அதாவது பிளஸ் 5x பிளஸ் எக்ஸ் என்ன வரும்? 6x. ரெண்டுமே பிளஸ். இந்த சிம்பிளை மட்டும் தான் இருக்கும், இது எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த சிம்பிளை தான் நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் பிளஸ் 4y மைனஸ் ஒய் என்ன வரும்? பிளஸ் 3y. ஏன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் பிளஸ். பிளஸ் 3y ஈக்குவல் டு இங்கேயும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும் பிளஸ். இப்போ பிளஸ் 11 மைனஸ் 2 என்ன வரும்? 9. இப்போ இதை நம்ம 3ஆல டிவைட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை 3ஆல டிவைட் பண்றோம். 3ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 2x plus y equal to 3. அதாவது 3 2s are 6, 3 into y 3y, 3 3s are 9. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷனா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் நம்ம சப் பண்றோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 2x plus y equal to 3. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இருக்கு 2x plus y equal to 3. ரெண்டும் சேமா இருக்கு. அப்ப இங்க சிம்பிள் சேஞ்ச் பண்றோம். பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், இங்க பிளஸ் இருக்கு மைனஸ். இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். சாரி, இந்த டேர்ம் ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். அப்ப 0. இந்த மாதிரி 0ன்னு வந்தாலே ஐடென்டிட்டில இருக்கு. ஸோ ஹென்ஸ் the system has an infinite number of solution. இந்த மாதிரி ஐடென்டிட்டில வந்தாலே hence the system has infinite number of solution அப்படின்னு எழுதணும். இதே வந்து இதுல z டேர்மை நம்ம கேன்சல் பண்ணாம சிம்பிள் சேஞ்ச் பண்ணி x டேர்ம் கேன்சல் பண்ணாலும் திரும்ப அதுக்கு வரக்கூடிய ஆன்சரையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா அதே மாதிரி 0 தான் வரும். ஸோ ஐடென்டிட்டி. ஸோ நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.